கருணாமூர்த்தி தருவாய் கீர்த்தி பகவான் பாபா நீதானையா. அருள் மாமலையே அழியா புகழே உனையன்றி வேறு கதியேதையா. அடியார் வாழ்வில் தடை பல நீக்கும் ஸ்ரீ சாயிநாதன் நீதானையா. உனையே நாடி உன் புகழ் பாடி வருவோம் நாங்கள் கண் பாராய். விடியாவானம் நொடியினில் பூக்கும் அதுவும் முந்தன் அருளாகும். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான பணிவான காலை வணக்கங்கள். மரம் தருவாயிரை தொகுப்பிலே நாம் ஷிரடி சாய்பாபாவுடைய அற்புதங்களை லீலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் இந்த நிகழ்ச்சியிலே பார்த்த பல விஷயங்கள் பல அன்பர்களுக்கு பயன் தந்ததோடு பல அன்பர்கள் பாபாவை வேண்டி பாபாவிடம் சரணாகதி அடைந்து பல விஷயங்களிலே அவர்கள் கேட்டதை அடைந்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம், நீங்கள் இந்த பாபாவுடைய பக்தர்கள் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். பரமம் பவித்ரம் பாபா விபூதிம் பரமம் விசித்திரம் பாபா விபூதிம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் கேட்டிருப்பீர்கள். இது கேட்டோன்னு உங்களுக்கு தெரியுது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. பரமம் பவித்ரம் பாபா விபூதி அப்படின்னா ஒரு பவித்திரமான விஷயம் பாபாவுடைய விபூதி, அதாவது பாபாவுடைய உதி. பரமம் விசித்திரம் என்ன பண்ணும் பாபாவோட விபூதி அப்படின்னு சொன்னா பல அற்புதங்களை செய்யக்கூடியது. இது என்ன இதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. பாபாவுடைய விபூதி வீட்டில் இருந்தாலே, பாபாவுடைய உதி வீட்டில் இருந்தாலே அந்த வீட்டில் வியாதி வராது. இது சத்தியமான விஷயம். இது நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம். இது நேரடியாக பல பேர் கண்கூடாக இன்றைக்கும் இந்த உலகத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன விசேஷம், பல அன்பர்கள் என்னிடம் இந்த சந்தேகம் கேட்கும்போது, சார் பாபாவுடைய விபூதி பவித்திரமான விபூதி, சுத்தமான விபூதி, தூய்மையான விபூதி, இந்த விபூதியை நம்ம பத்திரமா எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பல பேர் என்னிடம் கேட்பார்கள். இதில் ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். விபூதி எல்லாம் ஒன்று தான், எல்லா விபூதியும் ஒன்று தான். நம்ம முருகன் கோயிலுக்கு போகிறோம், விபூதி வாங்குகிறோம், அதுக்கு ஒரு சக்தி உண்டு. ஐயப்பன் கோயிலுக்கு போகிறோம், விபூதி வாங்குகிறோம், அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அதில் மாறுபட்ட கருத்துக்கள் கிடையாது. ஆனால் இந்த பாபா உதியை பொறுத்தவரை நீங்கள் வாங்குறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பல அன்பர்கள் இதை கேட்டிருக்கிறார்கள். அதனால் நான் இதை ஜீ தமிழ் மூலம் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். பாபா விபூதி கோயிலில் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனியாக டப்பா வைங்க, தனி ஒரு கண்டெய்னர் மாதிரி. அது பிளாஸ்டிக் டப்பாவாக இருக்கலாம், வசதி இந்த வெள்ளி டப்பாவாக இருக்கலாம், எவர் சில்வர் டப்பாவாக இருக்கலாம். சுத்தமான டப்பாவாக அந்த டப்பாவை சுத்தம் பண்ணி இந்த விபூதியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துனே வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த விபூதியுடனும் இந்த பாபா உதியை கலக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பாபா விபூதியை தனியாக வச்சுக்கோங்க. தனியாக வச்சு அதை பூஜை ரூம்லேயே இருக்கலாம். நீங்கள் சாதாரணமாக விபூதி வச்சுருக்கீங்கள அந்த இடத்துலேயே இருக்கலாம். இப்போது ஏதாவது உங்களுக்கு வியாதி அப்படின்னு சொன்னால், இப்போ வியாதி அப்படின்னு சொன்னால் பல வியாதிகள், சின்ன வியாதியிலேருந்து பெரிய வியாதி வரை, இவை அனைத்தையும் தன்னுடைய பார்வையால் சமாதி நிலையில் இருந்தாலும் கூட தன்னிடம் யாரேனும் ஒரு பக்தன் சரண் அடைந்து விட்டால் அவர்கள் குடும்பத்தின் நிழலாக பாபா இருக்கிறாராம். இது எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. உடம்பை இப்போ நம்ம மெய்சில் இருக்கிற விஷயம். இப்போ நமக்கு முக்கிய உடம்பு. இப்போ இந்த நிறைய பேர் பழமொழி சொல்லுவாங்க, சோறு இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும். இதெல்லாம் பழமொழிகள் நம்ம கேட்குறோமே தவிர
அந்த பழமொழியின் அர்த்தத்தை நம்ம உள்ளார்ந்து போய் பார்க்கறது இல்லை. அது என்ன சார் அர்த்தம்? சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும் அப்படின்னா, ஒரு காம்பவுண்ட் சுவர் இருந்தால் தான் அது மேலே வரைய முடியும் அப்படின்னு பல பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை அதுவும் அல்ல. சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே இப்போது நீங்கள் இப்போ உங்கள் உடம்பு இருக்குது, உங்கள் உடம்பு நல்லா இருந்தால் தான், நோய் நொடி இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும் இல்லையா? ஓடி ஆட முடியும், போக முடியும், வேலைக்கு போக முடியும், ஆஃபீஸ் போக முடியும், சம்பாதிக்க முடியும், நைட் ஷிஃப்ட் பார்க்க முடியும், டே ஷிஃப்ட் பார்க்க முடியும், எந்த ஷிஃப்டாக இருந்தாலும் மாறி மாறி பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக நீங்கள் என்னையை எடுத்துனீங்கன்னா கூட கச்சேரிக்கு போக முடியும், கார்த்தாலி சாயங்காலம் ட்ராவல் பண்ண முடியும், எங்கே வேணாலும் போக முடியும். அப்போது நம்ம உடம்பு நல்லா இருக்கணும். உடம்பு நல்லா இருந்தால் தான் நீ சம்பாதிக்க முடியும். நான் சம்பாதிப்பேன் சார், எப்படி இருந்தாலும் சம்பாதிப்பேன்னா உனக்கு ஒரு உடம்புல ஒரு தளர்ச்சி வந்துச்சுன்னா உன்னால் எழுந்து போக முடியாது. அதுக்கு தான் சொன்னார்கள், சுவர் இருந்தால் தான் சித்திரம் தீட்ட முடியும். நீ உடம்பை பத்திரமா பார்த்துனா தான் உலகத்தில் ஒழுங்காக வாழ முடியும் அப்படின்னு. இப்போது இந்த உடம்பு நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பாபா சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா? கெட்ட பழக்கங்களை அறவே விட்டு விடுங்கள்ன்றார் பாபா. ஏன் பாபா இது சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பாபா சொல்கிறார், இந்த உடம்பு உங்களுக்கு யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. பாபா சொல்கிறார், அல்லாஹ் மாலிக் என்று சொல்வார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அல்லாவே இறைவன், அல்லாவே எஜமானன். இப்போ பாபா என்ன சொல்கிறார், இந்த உடம்பு உங்களுக்கு யார் கொடுத்தது? நீ பண்ணிட்டியா உடம்ப? உன்னால் பண்ண முடியாது. ஆனால் இந்த உடம்பு உனக்கு யார் கொடுத்துருக்கான்? இறைவன் கொடுத்துருக்கான், அல்லாஹ் கொடுத்துருக்கார். இந்த உடம்பு ஒழுங்காக தான் வருது, இறைவன் தேர்ந்து வரும்போது ஒழுங்காக தான் வருது. ஆனால் நம்முடைய கெட்ட பழக்கங்கள், இந்த ஒழுக்கம் தவறுதல், அந்த கெட்ட பழக்கம்னு நான் ஓப்பனாகவே சொல்லிட்டு போகிறேன். ஏன்னா இந்த நிகழ்ச்சி மூலம் குறைந்தபட்சம் 1% மக்களாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்து தங்களை திருத்தி கொண்டால் எங்கள் இந்த ஜீ தமிழ் குழுமம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப சந்தோஷப்படும். அதான் முக்கியமான விஷயம். அதனால தான் இது போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகளை நாங்கள் உங்களுக்கு வழங்குகிறோம். இப்போ சிகரெட் பிடிக்கிறவன்னு வச்சுக்கோங்களேன், இது அவங்களுக்கு பழக்கமாக இருக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, சார் டென்ஷனாக இருக்கும்போது எனக்கு ஒரு சிகரெட் பிடிச்சா போதும் சார், டென்ஷன் போயிடும் சார். இது உண்மையான யோசிச்சு பாருங்கள், நீங்கள் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். சத்தியமாக கிடையாது. சிகரெட் பிடிக்கிறதுனால தான் அந்த டென்ஷன் பிரச்சனை தீர்ந்து போகிறது நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லைங்க, நிச்சயமாக இல்லை. ஆனால் நீங்கள் தீர்ந்து போகிற மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. உங்களோட ஒரு ஆறுதல். ஆமாம், இது இப்போ ஒரு பஸ்ஸுக்காக நிற்கிறீங்க, உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி சொல்கிறேன். பஸ்ஸுக்காக நிற்கிறீங்க, ரொம்ப நேரமாக நீங்கள் போகிற இடத்துக்கு பஸ் வரல. அப்போ என்ன பண்ணுவான்? எடுத்து ஒரு சிகரெட் எடுத்து கொளுத்துவான். சிகரெட் எடுத்து கொளுத்தினான்னா இவன் 3/4 மணி நேரமாக நின்றுட்டு இருப்பான், பஸ் வராது. இவன் அந்த கரெக்டாக 50வது நிமிஷம் போது எடுத்து சிகரெட் எடுத்து கொளுத்தும் போது பஸ் வந்துடும். உடனே டென்ஷன் தீர்ந்துருமா? எப்படி? அப்போ நீ சிகரெட் பிடிக்கலன்னா கூட 3/4 மணி நேரம் கழிச்சு தான் அந்த பஸ் வரும். ஆனால் இதெல்லாம் இந்த மனசுக்கு நம்மளே போட்டுக்கிற திரை. உண்மையில் அது அல்ல. டென்ஷன் அதனால் தீர்ந்துடாது. இப்போ பான் பராக் போட்டால் டென்ஷன் தீர்ந்துடும் சார்? தீராது சார், கண்டிப்பாக தீராது. நீ அந்த நேரத்தில் உனக்கு வந்த பிரச்சனை தீர்ந்தா மாதிரி உனக்கு இருக்கும். ஆனால் இந்த புகைப்பிடிப்பதனாலேயோ, இந்த பான் பராக் போடுறதுனாலேயோ, இந்த மது அருந்துவதாலேயோ உனக்கு டென்ஷன் போகிறது நீ நினச்சா அது முற்றிலும் தவறான விஷயம். சரி, என்ன முற்றிலும் தவறான விஷயம்? கண்டிப்பாக அதனால் உங்களுக்கு டென்ஷன் தீர போகிறது இல்லை. ஆனால் அந்த நேரத்துக்கு உங்களுக்கு அது ஆறுதலாக இருக்கலாமே தவிர, ஆனால் அதன் பிறகு உங்கள் உடம்புல என்னென்ன பாதிப்புகள் அதனால் வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு மனைவி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, உங்களை நம்பி ஒரு ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் பொறுப்பான பதவியில் இருக்கலாம். அப்போது இது போன்ற சாதாரண பழக்கங்களால், அதாவது நம்மளால் தவிர்க்க முடிந்த பழக்கங்களால் நம்ம நல்லபடியாக நம்ம வாழ்க்கை அமைச்சுக்கலாமே. இதுதான் பாபா சொல்கிறார். இப்போது இந்த உடம்பு சமாச்சாரத்துக்கும் பாபாவுடைய உதிக்கும் இந்த கெட்ட பழக்கம் இதுக்கெல்லாம் என்ன சார் சம்பந்தம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு அற்புதமான சம்பவம் பாபாவுடைய வரலாற்றிலே, அதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் சாய்ராம். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய திமகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதனின் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு சுவாரஸ்யமான அனுபவத்தை பார்த்துட்டு இருக்கோம். காஞ்சி மகா சுவாமிகள் மேலே ஒரு பரிபூரணமான நம்பிக்கை வச்ச ஒரு தம்பதியர்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இந்த தம்பதியர்கள் தஞ்சாவூரில் இருக்கா. கணவன் மனைவி 2 பேர், புத்திர பாக்கியம் கிடையாது.
மகாசுவாமிகள் பக்தியில அந்த அளவுக்கு தேர்ந்து விளங்கினா 2 பேருமே திடீர்னு இந்த கணவனுக்கு உடல்நிலை சரியில்லாம போய் ஆஸ்பத்திரியில படுக்கையா படுத்து தஞ்சாவூர்லேருந்து அதாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி டாக்டர்கள் சொல்லிட்டா. இந்த அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். அதற்கு முன்னால நேர வீட்டுக்கு வர அன்னைக்கு கணவன் ஆஸ்பத்திரியில இருக்கான். மகாசுவாமிகள் சன்னிதானத்தில் ஒரு பிரார்த்தனை வைக்கிறா. அவா கிரகத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு போய் மகாசுவாமிகள் திருவுருவத்துக்கு முன்னால மகாசுவாமிகள் படத்துக்கு முன்னால கண்ணாப்பிடான்னு கத்தரா கோபத்தில், நான் என்ன குறை வச்சேன், என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? ஒரு பக்தி எந்த அளவுக்கு நமக்கு மேலீடு அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக இருக்குன்னா அது பலவிதமான ரசங்களில் நமக்கு வெளிப்படும். நமக்கு ஒரு சந்தோஷத்தை இறைவன் கொடுத்தான் அப்படின்னா நம்ம ரொம்ப ஆனந்தமாக அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி எடுத்துப்போம். அதே இறைவன் நமக்கு ஒரு சோதனையை கொடுத்தான் அப்படின்னா அந்த சோதனைக்கு பதிலாக இறைவன்கிட்டயே சில பேர் போய் கோபமாக கத்துவோம். இதெல்லாம் சில இடங்களில் பார்க்க முடியும். நம்ம கேரளாவுக்கு போனோம் அப்படின்னா அந்த கேரளா பரசுராம கஷேத்திரம் என்று சொல்லப்படக்கூடிய கேரளாவுக்கு போனோம் அப்படின்னா திருவனந்தபுரத்துலேயும் சரி குருவாயூரப்பன் சன்னதியிலையும் சரி இந்த 2 இடத்துலையும் அந்த கேரளத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த தெய்வத்துக்கு முன்னால் எப்படி வேண்டுவா அப்படின்னா, நமக்கு முன்னால் ஒரு ஆசாமி நின்றுட்டு இருந்தார்னு வச்சுக்கோங்க. சாட்சாத் அந்த அனந்த பத்மநாப சுவாமியே படுத்துன்னு இருக்கார். அந்த குருவாயூரப்பனே ஒரு குழந்தை வடிவத்தில் நின்றுட்டு இருக்கான் அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் பேசும்போது எப்படி நேருக்கு நேராக பேசுவோமோ அதே போல தெய்வத்திடம் பேசுவார்கள். தெய்வத்திடம் பேசும்போது இவர்கள் என்ன கோரிக்கை சொல்றாளோ, என்ன கேள்விகளை எழுப்புறாளோ அந்த கேள்விகளுக்கு அந்த தெய்வத்திடமிருந்து பதில் வரும். அந்த பதிலை வாங்கிட்டு திரும்ப அதுக்கு ரியாக்ஷன் கொடுப்பார். இது பார்க்க முடியும். குருவாயூர்லேயும் சரி திருவனந்தபுரத்துலையும் சரி இந்த 2 இடத்துலையும் நானே நேரில் பார்த்துருக்கேன். பக்தர்கள் அந்த அளவுக்கு தெய்வத்தோட உணர்ச்சி மேலீட்டால நேருக்கு நேர் பேசுவா. அதே போல இன்றைய தினம் காஞ்சி அதிஷ்டானத்திலையும் மகாசுவாமிகள் இன்றைக்கும் குடிகொண்டிருக்கிற அந்த அதிஷ்டானத்திலையும் சில பக்தர்கள் மகாசுவாமிகள்கிட்ட நேருக்கு நேராக பேசுவதை நம்ம பார்க்க முடியும். மகாசுவாமிகள்கிட்ட சொல்லுவா, அந்த தெய்வம் இன்றைக்கும் நம்ம கண்ணுக்கு நேர உட்கார்ந்து இருந்தா அந்த தெய்வத்திடம் ஒரு குறைய நாம எப்படி சொல்லும்போது எப்படி சொல்லுவோமோ, இது போல நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், இந்த கஷ்டத்தை நீ பார்த்துட்டு இருக்கியே, ஏன் இதை எடுக்க மாட்டியா அப்படின்னு அந்த தெய்வத்துக்கிட்ட கேட்ப. அந்த தெய்வம் ஒரு பதிலை சொல்லும். அந்த பதிலை கேட்டுண்டு அப்புறம் ரியாக்ஷன் கொடுப்பா. அதே போல இந்த பெண்மணி என்ன பண்றா, இந்த மனைவி மகாசுவாமிகள் அந்த கிரகத்தில் இருப்பதாக நினைத்து கொண்டு அந்த தெய்வம் கண்ணுக்கு நேர பூஜை அறையில் உட்கார்ந்துருக்கதா கற்பனை செஞ்சுண்டு அங்கே கோபத்தோட கேட்குறா, ஏன் நீ இப்படி பண்ணுற, ஏன் அவரோட உயிருக்கு இப்படி ஒரு அல்பாயுஷை வச்சுருக்க, டாக்டர்கள் சொல்லிட்டாலே இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பான்னு சொல்லிட்டாலே, நீ ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனையை எனக்கு கொடுக்குற, உனக்கு நான் என்ன குறைய வச்சேன், உன்னை நன்னாத்தானே நான் வழிபாடு பண்ணிட்டு இருக்கேன், ஒரு ஆத்மார்த்தமான பக்தியோடு தான் நான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு சோதனை அப்படின்னு இந்த அம்மா இந்த மனைவியாகப்பட்டவள் உணர்ச்சி மேலீட்டால பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த அதிசயம் நடந்தது. என்ன அதிசயம்னா, வாசக்கதவு தட்டுற சத்தம் கேட்டது. பகல் நேரம் குளிச்சு முடிச்சுட்டு மடியாக உட்காந்துட்டு பூஜை ரூமில் மகாசுவாமிகள் சன்னிதானத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா, நைவேத்தியம் கொண்டு வச்சிருக்கா. எல்லாம் முடிஞ்ச பிறகு இதை எடுத்துட்டு கணவனுக்கு சாப்பாடு கொண்டு போகணும் ஆஸ்பத்திரிக்கு. இந்த அம்மா உட்காந்துட்டு இருக்கா பூஜை ரூமில், கதவை தாப்பா போட்டிருக்கா. உள்பக்கமாக கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்கறது. என்னடா இந்த நேரத்தில் யார் வருவா, இந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்கு யாரும் காத்தால வரமாட்டாளே அப்படின்னு இந்த அம்மா ஒரு தயக்கத்தோட அந்த பூஜை அறையிலிருந்து வெளியில கிளம்பி போய் கதவை திறந்து பார்த்தா ஒருத்தர் நிற்கிறார் வாசல்ல. ஒரு பஞ்சகஜம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஆச்சாரமான ஒரு நியம நிஷ்டைகளோடு ஒரு ஆசாமி வெளியே நின்றுட்டு இருக்கார். நெத்தியில விபூதி நன்னா போட்டுருக்கார். அவர் போட்டுண்டு வாசல்ல வந்துட்டு இவா பேரை சொல்லிட்டு இவா கிரகம் தானேன்னு கேட்குறா. ஆமா, அவா கிரகம் தான், என்னோட ஹஸ்பண்ட் பேர் தான், என்னோட கணவர் பேர் தான் நீங்கள் சொல்கிறேன், அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கார், என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்ட உடனே, நான் காஞ்சி மடத்துலேருந்து வரேன், மகாசுவாமிகள் இந்த பிரசாதத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார், உங்கள் கிரகத்தில் தேடி கொடுத்துட்டு வர சொன்னார்னு சொல்லிட்டு அந்த பிரசாதத்தை கொடுக்குறார். அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும், அந்த அம்மாவோட உணர்வுகள் அந்த நேரத்தில் எப்படி இருக்கும்? தெய்வத்தோட சந்நிதிக்கு முன்னால, அதாவது அவ வீட்டு பூஜை அறைக்கு முன்னால மகாசுவாமிகள் படத்துக்கு முன்னால இந்த அம்மா கொட்டி தீத்துன்னு இருக்கா.
இந்த அம்மா புலம்பி தவிச்சுன்னு இருக்கா. உனக்கு கண்ணு இருக்கா? நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேட்கறதா? என்னோட கணவர் இந்த இடத்துல இருக்காரு, நீ இப்படி பண்றியே, உனக்கு கேட்கலையா அப்படின்னு இந்த அம்மா கத்தின்னு இருக்கும்போது வாசல்ல கதவு தட்டப்பட்டு ஒரு ஆசாமி வந்து நின்று இது போல மடத்திலேருந்து வரேன்னு சொல்லி பிரசாதத்தை கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த நேரத்தில்? இந்த அம்மாவுக்கு கண்கள் ரெண்டும் உடைஞ்சு கண்லேருந்து ஜலம் தாரதாரையா கொட்டுறது. இந்த பிரசாதத்தை வாங்கிக்குங்கம்மா, மகாபிரியவா உங்ககிட்ட சேர்ப்பிக்க சொன்னா அப்படின்னு சொல்லி இந்த பிரசாதத்தை இந்த அம்மா கிட்ட சேர்த்த பிறகு அந்த அன்பர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. கிளம்பி போன பிறகுதான் அடடா அவரை நம்ம உள்ள கூட கூப்பிடலையே அப்படின்னு இந்த அம்மாவுக்கு தோணித்து உள்ள பிரசாதத்தை கொண்டு வர அந்த தெய்வத்தோட சந்நிதிக்கு முன்னால வைக்கிறா. ஆஹா, உங்ககிட்ட வச்ச கோரிக்கைக்கு உடனே நீ எனக்கு பதில கொடுத்துட்டியே, உடனே உன்னோட பிரசாதத்தை அனுப்பிச்சுட்டியே அப்படின்னு சந்தோஷப்பட்டு இந்த பூஜையை எல்லாவற்றையும் முடித்து விட்டு இந்த பிரசாதத்தை எடுத்துட்டு மதியன் கணவனுக்கு உணவையும் எடுத்துட்டு நேர ஆஸ்பத்திரிக்கு போறா. இந்த பிரசாதத்தை கணவனுக்கு கொடுக்கறா. இந்த கணவனுக்கு கொடுத்த பிறகு நாளைக்கு கார்த்தால என்னோட ஹஸ்பண்டை நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போடுறேன் அப்படின்னு ஆஸ்பத்திரியில் சொல்றா. அடுத்த நாள் காலை இந்த கணவன் வீட்டுக்கு அனுப்பப்படுவதற்கு முன்னால் ஆஸ்பத்திரியில் செய்ய வேண்டிய பரிசோதனைகளை பண்றா. சாதாரணமாக பரிசோதனை பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுத்து அனுப்பணும். அந்த பரிசோதனைகளை பண்ணும்போது அதனோட முடிவுகளை பார்க்கும்போது அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அத்தனை பேரும் வியப்பின் உச்சிக்கு போறா. என்னம்மா உங்க கணவருக்கு எந்த விதமான வியாதியும் இப்ப இருக்கிறதா இந்த பரிசோதனை முடிவுகள் காட்டவே இல்லையே, உங்க கணவர் எல்லா விதத்திலையும் நல்ல மாதிரி இருக்கிறதா இந்த முடிவுகள் சொல்றதே, என்னாச்சுமா ஒரே நாள்ல என்ன மாயம் நடந்ததுன்னு எங்களுக்கு புரியலையே அப்படின்னு அந்த மருத்துவர்கள் சொன்னபோது இந்த அம்மா ஒரு புன்னகையோட சொல்றா, மருத்துவர்களுக்கும் மேல ஒரு மருத்துவர், நாங்கள் வணங்கக்கூடிய மருத்துவர் காஞ்சிபுரத்தில் இருக்கார், அவர்கிட்ட நான் கோரிக்கை வச்சேன், அவர் என்னோட வீட்டுக்கு நேற்றுக்கு பிரசாதத்தை கொடுத்து விட்டார், அந்த பிரசாதத்தை என்னோட கணவருக்கு நேற்றைய தினம் நான் கொடுத்து விட்டேன், அதன் காரணம் தான் இது அப்படின்னு இந்த அம்மா சொன்னபோது அந்த டாக்டர்களே ஆச்சரியப்பட்டு கண் கலங்கிறேன். அப்புறம் கணவரை வீட்டுக்கு கூட்டின்னு வந்துட்டா. எந்த விதமான பிரச்சனையும் அப்புறம் இந்த அம்மாவுக்கு கிடையாது. நம்பிக்கை ஒன்றுதான் மிகச் சரியான மருந்து. மகா சுவாமிகள் மேல நம்பிக்கை வச்சோம் அப்படின்னா ஒரு பரிபூர்ணமான நம்பிக்கை நமக்கு சகலவிதமான நலன்களையும் கொடுக்கும். அடுத்த தெய்வத்தின் குரல்ல ஒரு புதிய அனுபவத்தோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே, கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே, அகிலம் காக்க வந்தாளே. பெண்களின் தெய்வமாய் அன்னையின் வடிவமாய் அன்பெனும் ரூபமாய் நேரில் வருபவள் அம்மா, நேரில் வருபவள் ஆத்தா, நேரில் வருபவள் அம்மா, நேரில் வருபவள். படைத்தாய், மண் மீது எத்தனை உயிர்களை படைத்தாய், உயிருக்கு உறவுகள் படைத்தாய், உறவுக்கு உணர்வினை கொடுத்தாய், அறிவினில் 1000 தலைகளை படைத்தாய், உயிர் பெறும் ஞானத்தை அளித்தாய், உணர்வாய் உயிராய் இணையாளும் தாயே, உணர்வாய் உயிராய் இணையாளும் தாயே, வேண்டும் வரம் தந்தருளும் மகிஷாசுரமர்த்தினி அம்மா, மகிஷாசுரமர்த்தினி எங்கள் மகிஷாசுரமர்த்தினி. மங்கள ரூபிணி சிம்மவாகினி மகிஷமர்தினி கோவில் கொண்டாளே, கூத்தாண்ட நகரிலே அம்மா கோவில் கொண்டாளே, அகிலம் காக்க வந்தாளே. தீமைகள் தீர்த்திட தீர்த்தமாய் வந்தாய், தீமைகள் தீர்த்திட தீர்த்தமாய் வந்தாய், நல்ல வாழ்வினை தந்தாய், வாழ்வில் வளங்களை தந்தாய், ஆசைகள் வளர்த்திடும் மனமதில் நின்றாய், ஆணவ நோயினை கொன்றாய், வாழ்வாய் வளமாய் இணையாளும் தாயே,
விளக்குகள் வைத்தோம். உன் வாசல் தேடி வந்து விளக்குகள் வைத்தோம். பூவினில் மாலைகள் தந்தோம். உனக்கொரு அர்ச்சனை செய்தோம். மாவிலி தோரண